நீங்க பார்த்துட்டு இருக்க தியாஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா செடிக்கு தண்ணி ஊற்ற போறோம். எங்க அப்பா காலையில வேலையா இருந்ததுனால நான் வந்து எங்க அப்பாவுக்கு பதிலாக நான் தண்ணி ஊற்ற போறேன். இந்த வீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலே சின்னதாக ஒரு கார்டன் வச்சிருக்கோம். இங்க வந்து செடிக்கான தண்ணி ஊற்றிட்டு வந்து மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா அம்மா அரிசி கழுவுன தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து கீரை செடிக்கு மட்டும்தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா அவ்வளோ செடிக்கெல்லாம் வந்து பத்தாது. அதனால கீரை செடிக்கு மட்டும்தான் ஊற்ற போகிறோம். வாங்க ஊற்றிடலாம். இது வந்து வெத்தலை செடி. இது வந்து கறிவேப்பிலை. இது வந்து பச்சை மிளகாய் செடி. இது வந்து பெரண்டை செடி. பாருங்க எவ்வளவு இப்படி ஆயிடுச்சு. கீழே பக்கெட் மாற்றணும். அதில் ஏன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உடஞ்சி உடஞ்சி போச்சு. அது ஃபுல்லாக ஊற்றிருக்காப்பா, ஃபுல்லாக ஊற்றிருக்கு. கீழே அடியுது. பச்சை மிளகாய் கூட்டு. போதும். ஊற்றியாச்சு. சைடில் சின்ன சின்ன செடியெல்லாம் என்ன வச்சுருக்கோம் வாங்க காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பக்கத்தில் சவுண்டாக இருக்கிறதுனால நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கேட்கும். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்கு வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் மேலெல்லாம் நட்டி வச்சுருக்கோம். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ சாதா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன். இங்கே ஒரு பெரண்டை செடி இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு பெரண்டை செடி அங்கே வீட்லயே இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி வளர்ந்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நம்ம மேலே சின்ன கார்டன் வச்சுருக்கோம்ல, அதை போய் பார்க்கலாம் வாங்க. சைடில் இருக்கிறது பெரிய கார்டன் பாருங்க எவ்வளோ வளர்ந்துச்சு. இது வந்து நெல்லிக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மேலே இருக்க செடிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கேனில் வந்து சின்ன சின்ன ஹோல்லாம் போட்டுருக்காங்க. இதில் வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி எல்லா செடிக்கும் ஊற்றிடல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து செடி வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பாருங்க. இப்போ இந்த வாட்டர் கேனில் வந்து நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இப்போ வாங்க செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். இங்கேருந்து வந்து ஊற்றலாம். பாருங்கள் எப்படி விழுதுன்னு.
செடிக்கெல்லாம் மட்டும்தான் நான் வந்து இந்த கேன் ஊற்ற போகிறேன். சின்ன செடிக்கெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரே தான் அடிச்சு விடணும். பாருங்க, இப்போ வந்து நான் ரோஸ் செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த செடியெல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து சொல்கிற டைம் இல்லை. இந்த செடி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். எங்கள் அப்பா செடிக்கு வந்து தண்ணி மட்டும்தான் ஊற்ற சொல்லியிருக்காரு. பாருங்க, சின்ன செடியா இருக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு. ஃபில் பண்ணியாச்சு. அக்கம் பக்கம் துணி துவைக்கிறாங்க, அதனால தான் சவுண்டு வருது. ஓகே, பனிக்குள்ள சின்ன செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் வாங்க. இங்க பாருங்க,
இந்த செடியெலாம் பார்த்தப்பே நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செடியில் இன்னும் வாழ்ந்ததுக்கப்புறமா இந்த செடியோட பேரில் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு செடி மிச்சம் இருக்குது, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செடிக்கும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,